உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வணக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 800 குறைந்து விற்பனையாகி வருகிறது. இதனால் முதலீட்டாளர்கள், நகைப்பிரியர்கள், நடுத்தர வர்க்கத்தினருக்கு சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 100 குறைந்து 1 கிராம் தங்கம் 13,670 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 1,09,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் குறைந்து 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி 1 கிலோ 2,50,000 ரூபாய்க்கு விற்பனையாவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. இந்த போர் தொடங்கியதற்கு பிறகு பார்த்தோமெனால் தங்கம் விலை நிலையானதாக இல்லை. தங்கம் மீது முதலீடு செய்வதில் தற்பொழுது குறைந்திருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் அனைவரும் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட அந்த எரிபொருள் மீது முதலீடு செய்வது அதிகரித்திருக்கிறது. ஒரு சில நாடுகள் இன்னும் எரிபொருள் பற்றாக்குறையால் தவித்து வருகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்குள் இந்த எரிபொருள் பற்றாக்குறை தீரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தங்கத்தின் விலை புதிய உச்சங்களை எட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று தங்கத்தின் விலை சற்று குறைந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் மீண்டும் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டும் என்றும் தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்கம் விலை குறைந்திருக்கும் பொழுதே முதலீடு செய்து கொள்ள வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் முதலீட்டாளர்கள் தங்கம் மீது முதலீடு செய்வதை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.